அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் மீண்டும் தொடங்க போகுது. யுஏஇ கேட்டா நெஞ்ச பிடிச்சுருவாய்ங்க. "டேய் எங்கடா நின்னு போச்சு? நாங்க தான்டா இன்னமும் அடி வாங்கிட்டு இருக்கோம்" அப்படிம்பார்கள். காரணம் அவர்கள் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல். இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான் நாங்க இல்லேன்ட்டாய்ங்க. ஆனா யுஏஇய பொறுத்தவரையும் ஈரான கை காட்டவே இல்ல. நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்து அவர்கள் கை காட்டுனது சவுதி தான். "சவுதியா இருக்குமோ?" அப்படின்ட்டார்கள் பொசுக்குன்னு. சவுதி டக்குன்னு, "டேய் எங்கள பார்த்து 2 ட்ரோன் வந்துச்சு" அப்படின்னு அவன் தனியா ஒரு கதை சொன்னான். ஆனா சாலிடான எவிடன்ஸ சவுதி இதுவரையும் குடுக்கல. "இல்ல, இல்ல நீங்க பார்க்கல" அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்புட்டு இடத்துலயும் புரட்டி பார்த்தாச்சு, இல்ல. பயப்பிள்ளைகளோட நெட்வொர்க்லயும் பார்த்தாச்சு, இல்ல. சரி பட்டத்து இளவரசர் பெரிய ஆளு. 2 பொய் சொல்ல கூட மனுஷனுக்கு உரிமை இல்லையா? அப்படின்னு கேட்டா, தாராளமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? அவருக்கான சர்ச்சை அப்படிங்கிறது பேச தொறந்து தொறந்து மூடுனதுல அமெரிக்கா கடுப்பாயிட்டாய்ங்க. அதனால தலைவன் சொல்றது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் தான் எவிடன்ஸ் குடுக்க வேண்டியதா இருக்கு. இதே அமெரிக்கா கூட இருந்தா, நம்மள எல்லாம் சத்தியம் பண்ண சொல்லியிருப்பாய்ங்க. சார் எவிடன்ஸே இல்ல. பரவால்ல சத்தியம் பண்ணுன்ருப்பாய்ங்க. 2 தடவ பேச மூடுனனால தலைவரோட இன்டர்நேஷனல் ரீதியான செல்வாக்கே மாறிப்போச்சு. யாரு? பட்டத்து இளவரசர். தங்கள் நாட்டு மீது தாக்குதல் அப்படின்னு சொன்னா கூட ஒருத்தனையும் நம்ப விடாம பண்ட்டாய்ங்க. இத தாண்டி ஜமால் கஷோகியோட கொலை விவகாரம் மீண்டும் பெரிய அளவுல பேசும் பொருளாகுது. உலக அரசியலும் உள்ளூர் அரசியலுக்கு ஈக்குவலா தான் இருக்க மாட்டேங்குது. சொல்லப்போனா ஒரே லெவல்ல தான் இருக்க மாட்டேங்குது. சரி கருமம் அத ஒரு பக்கம் ஓரமா வச்சுருவோம். இப்ப உண்மையிலேயே ட்ரோன் தாக்குதல் யார் தான் நடத்தினா? இப்ப தான் பூனைக்குட்டி வெளில வருது. ஈரான் இஸ்ரேல சொல்லிருச்சு. "எப்பா இஸ்ரேல் தான்ப்பா உன்னைய அடிச்சிருக்கான்" அப்படின்னு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு யுஏஇ வந்து, "இல்ல, இல்ல ஈராக்ல உள்ள இனக்குழுக்கள் தான் ட்ரோன் தாக்குதல நடத்தியிருக்கார்கள்" அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் ஏன் அப்படின்னா நியூக்ளியர் சைட்ல நடந்தது. முக்கியமான காலகட்டத்தில நடந்தது. உண்மைய சொல்லப்போனா இந்த தாக்குதல மையமா வச்சே யுத்தம் ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் உண்ம. ஆனா, இவர்களுக்கு பு ஒரு தயார் நிலை இருக்கு, இல்லைங்கிறது அமெரிக்காவுக்கே பிடிபடல. குறிப்பா ட்ரம்புக்கே பெரிய அளவு நம்பிக்கை இல்ல. அதனால அவரு இந்த பிளான டிராப் பண்ணிட்டார். இல்ல அப்டின்னா, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது, இந்த நியூக்ளியர் பிளான்ட் மேல நடந்த தாக்குதல், அடுத்த யுத்தத்துக்கு ஒரு கேட் அப்படின்னு சொல்லி அவர்களா தொறந்து முன்னேறி போயிருப்பார்கள். அதனால தான் ட்ரம்ப் சொல்லும்போது, "நடக்க இருந்த தாக்குதல நான் நிறுத்தி வச்சிருக்கேன்" அப்படின்னாரு. அதே மாரி ஆளில்லா விமானம் வந்தது எந்த திசையில இருந்து அப்படின்னு ஜிசிசி நாடுகள் தொலாவுறது ஒண்ணும் புதுசு கிடையாது. எப்பயுமே இங்க ஏதாச்சும் தாக்குதல் வந்தா 10 நாள், 15 நாள்னு தொலாவிக்கிட்டே இருப்பாய்ங்க. கடைசி வரை சாலிடா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா, இப்ப அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அப்பல்லாம் உஷார் நிலைலாம் ஒண்ணும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மட்டும் தான். இப்போ வார் ஜோன்ல இருக்கார்கள். அதனால ஏகப்பட்ட சேட்டலைட்டுகள், கண்காணிப்புகள் அப்படின்னு தீவிரமா இருக்கும். எல்லா நாடுகளும் அங்க தான் ஃபோக்கஸ் இருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரம் கண்ல மண்ண தூவிட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சுன்னு பழைய மாரி சொல்றக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா பயலுக சொல்றாய்ங்க. அப்போ ஒரு தாக்குதல் போலியான ஒரு தாக்குதலுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த தாக்குதல பண்ட்டார்கள். அடுத்து யுத்தத்த தொறக்கறக்கு கொஞ்சம் டிலே பண்றார்கள். உன்னும் சொல்லப்போனா அவர்களுக்கான சாலிடான விவகாரங்கள் மாட்டல. அதனால தான் இப்ப ஈரான் புதிய ஒரு விஷயத்த தட்டி விடுது. அதாவது அமெரிக்க படைகள் இந்த தடவ இறங்குனா, கட்டாயம் கிரவுண்ட்ல இறங்குறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ட்ரம்பை மனசுல வச்சுக்கங்க. தலைவன் திடீர்னு இறங்கலன்னா என்னைய கூப்பிட்டு கேட்கக்கூடாது. அவரு டக்கு டக்குன்னு முடிவ மாத்திக்குவாரு. பழையபடியே கிளச்சு போட்டு நம்ம பாட்டு தண்ணீலயே நின்னுக்குவோமே! இப்ப என்ன கெட்டு போச்சு? இன்னும் ஒரு 40 நாள் கிளச்சு போடுவோம் அப்படின்னு விரும்பலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈரான பொறுத்தவரையும் நம்மள இந்த தடவ அடக்குறக்கு 40 நாள் பத்தாது. 400 நாள் தண்ணீலயே இருந்து சண்ட போட முடியாது. அப்ப கிரவுண்டுக்குள்ள ஈராக் வழியா வரதுக்கு முதல் கட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஈராக் பகுதிகள்ல பெரிய அளவு ஹோல்டு இன்னும் அவர்களுக்கு உருவாகல. அங்க உள்ள இனக்குழுக்கள ட்ரிகர் பண்ணா மட்டும் தான முடியும். அங்க ட்ரிகர் பண்ணோனயே இவனுங்களோட ஆளில்லா விமானம் அந்த கூட்டத்த அழிச்சு ஒழிச்சிருது. அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை வெற்றி, தோல்வி அந்த திசைய நோக்கி போகும். ஆனா, அமெரிக்க துருப்புக்கள் ஈரான் மண்ல கால் வச்சா, அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அது எப்படி அப்படின்னா, அமெரிக்க பேஸ்கள நோக்கி அமெரிக்காவுக்குள்ளேயும், ஐரோப்பால இருக்க பேஸ்கள நோக்கியும் தாக்குவோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்கு. இது வந்து 3வது முறை. அதாவது அமெரிக்க தலைநகரங்கள் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 2, 3 அரசியல்வாதிகள் சொல்லியிருக்கார்கள். ஆனா அது பெரிய லெவல்ல எடுத்துட்டும் போல, யாரும் எதிர்பார்க்கல. அமெரிக்கா மட்டும் ஒரு 2 தடவ சொன்னுச்சு. அதாவது கடலோர பகுதிகள்ல எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்துங்க அப்படின்னு உளவுத்துறை தகவல் வந்ததாக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அலர்ட் பண்ணார்கள். அதையுமே உலகம் பெருசா நம்பல. இவன் பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு அவனுங்கள இங்க தாக்கிப்புட்டாய்ங்கன்னு சொல்லணும்ல.
அதுக்கான ஒரு ஏற்பாடு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப ஐஆர்ஜிசியே அறிவிச்சிருக்கு. அதாவது எங்க மண்ல அமெரிக்க படைகள் கால் வச்சா, ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காலயும் ஓட பேஸ் ஐரோப்பால இருக்கிறதும் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு. இத மிரட்டலாவும் எடுத்துக்கலாம். இல்ல இவனுங்க செஞ்சு புடுவாய்ங்கப்பா. ஏற்கனவே ரொம்ப தூரத்துல உள்ள பல பேஸ்கள தாக்குனார்கள். அதனால இத ஒரு மிரட்டல்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஐரோப்பா பயப்படும். அமெரிக்கா பயப்படுதோ இல்லையோ, ஐரோப்பா பயப்படும். தேவையில்லாம இங்க வெடிச்சோட்டம் கேட்கக்கூடாது. ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல இந்த பக்கம் வெடிச்ச உண்டு இல்லாம 4 வருஷம் பார்த்துக்கிட்டு வண்டிய ஓட்டுறோம். அமெரிக்காவோட யுத்தத்துல நமக்கு எதுக்கு வெடிச்சத்தம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவ பிரஷர் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். எது எப்படியோ யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தத்துக்கான டைரக்ஷனையும் குடுத்துட்டார்கள். சொல்லப்போனா என்ட்ரி கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டாய்ங்க. படம் மட்டும் போல. அதுக்கு காரணம் அமெரிக்காவோட இழப்புகள் தான். ஃபர்ஸ்ட்டு மேலோட்டமா தெரியிற விஷயம். காரணம் என்னன்னா 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் போயிருக்கு. அடுத்து ஒரு பெரிய யுத்தம் அப்டின்னா, இதுக்கு மேலயும் இழப்புகள் போகும். இப்படி மேல இழப்புகள் போய் ஈரானுக்குள்ள அமெரிக்க கொடி பறந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. பறக்கல அப்புட்ன்னா, அதுக்கடுத்து உலகம் பூரா யுத்தம்ட்ட போடுற அமெரிக்காவுக்கு கூடுதலான அழுத்தங்களும், சிரமங்களும் வரும். இல்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியா இருப்போம் அப்டின்னா, அவன் அவன் லோக்கல் பஞ்சாயத்த முடிச்சுக்க கெளம்பிருவாய்ங்க. அமெரிக்காவ ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாய்ங்க. தைவான நோக்கி சீனா போயிருச்சுன்னா என்ன பண்றது? இங்க ஒரு 40 நாள், 400 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த கேப்ல தைவான நோக்கி சீனா போய் நின்றுச்சு. ஆசிய பகுதிகள்ல ஒருத்தன அண்ணன் அமெரிக்கான்னு கூப்பிட்டு பேச மாட்டாய்ங்க. இதுதான் ட்ரம்புக்கு முன்னாடி உள்ள மிகப்பெரிய சவாலா அமெரிக்காவுக்குள்ளேயே பார்க்கப்படுது. இந்த சவால்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு தலைவன் நினைச்சிட்டாருன்னா, இன்னைக்கு இரவு அவங்களுக்கு விடிஞ்சு போச்சு. தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு. இல்லை அப்படின்னா, அடுத்தடுத்த விவகாரங்கள் பூதம் மாரி கிளம்பவும் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு அங்க வேகமா டெவலப் ஆகுற விஷயமா இருக்கு. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ல நம்மள இங்க வந்து விரிவா பார்ப்போம்.